ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா அண்ணா நகர் வந்திருக்கேன். அண்ணா நகர் ரவுண்டானா திருமங்கலம். ஸோ அதுக்கிட்ட ஒரு சர்வீஸ் ரோட்டில் தவசுக்குட்டி பிரியாணி கடை, அந்த கடைக்கு தான் வந்திருக்கேன். ஸோ சண்டே அதுவும் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சீரக சம்பாவில் கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சீரக சம்பா தானா. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் நிற்குது, சரியான கூட்டங்க, கொஞ்சம் கூட்டம் இல்லை. ஏன்னா சீரக சம்பா இங்கே மோஸ்ட்லி சென்னையில் நம்ம போட்டதில்லை. ஸோ இந்த தண்டை போடுறதுனால அது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கவும் சரியான கூட்டம் இருக்குது. அதுவும் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒரு 90 ருபீஸுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும், ஸோ 140 ருபீஸுக்கு மட்டன் பிரியாணியும், சிக்கன் 65 எல்லாமே 100 கிராம் 50 ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 25 ருபீஸும் சிக்கன் 65 தராங்களாம். எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணாலும் வாங்கிக்கலாமா, 25 ருபீஸ் தானா. இது நல்ல விஷயமா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு பாஷான ஏரியாவில் இப்படி ஒரு காம்போவாக பட்ஜெட்டாக கொடுக்குறது சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இவங்ககிட்ட ஒரு 3 வகையான ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. கடைசியாக இவங்ககிட்ட பிரியாணி வாங்கியாச்சு. பிரியாணியில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ணுறாங்க, ப்ளஸ் மட்டன் பிரியாணி பண்ணுறாங்க. ஏன்னா சீரக சம்பா பிரியாணி மட்டும் இல்லை, இவங்ககிட்ட சிக்கன் 65, அது இல்லாமல் கசாகச அல்வா, குர்பானி மித்தான்ட்டு ஒரு ஐட்டம், பால்பிட்டி, ஸோ பாயசம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பால்பிட்டி பாயசம். ஸோ அந்த பாயசமும் கொடுக்கும். என்னன்னா இவங்க போகிறது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸில். இது வந்து சென்னையில் மோஸ்ட்லி நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க. சீரக சம்பா ரைஸில் போடுறதுனால இது ஒரு செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் சரியான கூட்டவங்க இந்த தண்டை. ஸோ டோக்கன் வாங்கி தான் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். ஆனால் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு வத்தான பிரியாணியாக இருக்கும். சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் தராங்க. பாருங்களா, வேற லெவலில். ஸோ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சிக்கன் பிரியாணி ஒரு பைட் போயிடலாம். பூ போல் அப்படியே பதமாக சுட இருக்குது. நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் நிறைய இடத்துல, நம்ம சென்னையினாலே பாஸ்மதி ரைஸ் தான். சீரக சம்பா ரைஸுக்கு இவ்வளோ ஒரு ஃபேன்சி ரைஸ் கிரியேட் ஆகும்ன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அது இல்லை, சும்மா ஒரு 90 ருபீஸ் தரமே அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு 4-5 பீஸ் எடுக்க பாருங்கள், 6-7 பீஸ் கிட்ட போட்டு சிக்கன் பிரியாணி தந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட குஸ்கா மட்டும் எடுத்து ஒரு பைட் போய் பார்த்தலாம் எப்படி இருக்கேன். நம்ம நார்மலாக அந்த பாஸ்மதி ரைஸில் சாப்பிட்றதுக்கு சீரக சம்பா சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. ஸோ நல்லா மசாலாலாம் நல்லா அரைச்சி அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட சக்கத்தாக இருக்குது. பிரியாணியை பாருங்களா, சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவங்களோட சிக்கனும் சரி செம்ம சாஃப்டாக, அதான் அந்த விறகட்டு பேசுகிறோம் அந்த மாதிரி சாஃப்டாக. நம்ம எப்பயும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, தொட்டாலே உடைஞ்சி உழுதுறோம், அந்த மாதிரி உடையுது பார்த்தீங்க. 50 ருபீஸுக்கு இப்படி ஒரு பிரியாணி தருவாங்க தெரிஞ்சாங்க. அதுவும் அவங்க போட்டிருக்க அந்த சிக்கனும் சரியாக இருக்குது, நல்ல செம்ம ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. பைட் போய் பார்த்துடலாம். சீரியஸ்லி சிக்கன் செம்ம சாஃப்டாக, அந்த இது சாப்பிட்றதுக்கு நல்ல மசாலாவோட சூப்பராக இருக்குது. அதுவும் அவங்க வச்சுருக்க அந்த தால்ச்சாவோட இவங்க வச்சுருக்க அந்த 3 வகையான கிரேவி வச்சுருக்காங்க. ஸோ அந்த தால்ச்சா வச்சுருக்காங்க, கிரேவி வச்சுருக்காங்க, வெங்காய பச்சடி இருக்குது. தால்ச்சாவோட வச்சு ஒரு பைட் போய் பார்க்கலாம். தால்ச்சாவோட இந்த ரைஸு பீஸோடு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது. சரியான கூட்டம் ஏன் வருது இப்போ தான் தெரியுது. டேஸ்ட்டு சும்மா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. பிரியாணி டப்பர் அடிக்க ஸோ கூட்டம் வந்துட்டே இருக்குது. ஸோ அவங்ககிட்ட இருக்க மட்டன் பிரியாணி போயிடலாம். ஸோ 140 ருபீஸுக்கு இந்த மாதிரி காம்போ மட்டன் பிரியாணி அப்படியே அதை பார்க்கவே தெரியுதா. மட்டன் பிரியாணியும் பீஸ்லாம் சும்மா இல்லை, வெளியிலலாம் அவ்வளோ ரேட் வைக்கும்போது பட்ஜெட்டாக எப்படி இவங்க இந்த ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு தெரியல. மட்டன் பீஸ்லாம் எப்படி இருக்குதுன்னா தொட்டா உயிர்ன்ற மாதிரி பீஸை பாருங்களா, சரியான குக் பண்ணியிருக்காங்க, செம்ம சூடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க மட்டன் பிரியாணி குஸ்கா போய் பார்த்துடலாம். மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. சிக்கன் பிரியாணி ஒரு ஃப்ளேவரில் நம்மளுக்கு தெரியுது, ரெண்டுமே ஈக்குவலாக சீரியஸ் சம்பாங்காலும் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி தெரியுது நல்லா. ஸோ பீஸ் வச்சு ஒரு பைட் போயிடலாம். நார்மல் பாஸ்மதி ரைஸ் அந்த நார்மல் சென்னை ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்றதோட இந்த பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட் வைஸ் நல்லா மசாலா பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குது. டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்குது. சிக்கனோட மட்டனில் சீரக சம்பா வேற லெவலுங்க. இவ்வளோ பெரிய மட்டன் பீஸ்லாம் போட்டு தந்துருக்காங்க. மீட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் பாருங்கள். சீரக சம்பாவில் இருக்கும்போது நான் ஃப்ளேவர் மாறும்னு பார்த்தேன். உண்மையாலே
மட்டன் அந்த ஃப்ளேவரை வந்து சீரக சம்பா பிரியாணியோட இறங்கி சாப்பிட சூப்பராக இருக்குது. ஸோ மட்டன் கிரேவியும் தால்ச்சா எப்படி பைக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த தால்ச்சா புளிப்பு, அந்த சாம்பார், தால்ச்சான்றது சாம்பார் மாதிரி வச்சு பண்ணுறது தான். ஸோ அது கூட இந்த மட்டன் பிரியாணி சாப்பிட சரியாக இருக்குது. ஒரு சண்டேயோ இந்த சைடில் வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வர்த்தனை பிரியாணினா கண்டிப்பாக வர்த்தனை பிரியாணி. ஏன்னா பீஸ் எல்லாம் சரியான டெண்டரில் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட சிக்கன் 65 போடலாம். சிக்கன் 65 தம்பி சுட 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 போட்டு இறக்கிட்டே இருக்காரு. ஸோ பீஸ் வைஸ் எப்படி இதுன்னு பார்த்துக்கலாம். 65 வந்து 50 கிராம் 25 ரூபாய்க்கு தராங்க. இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எங்கேயுமே கொடுத்ததில்லை. ஸோ சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மசாலாவோட அந்த சிக்கன் பீஸ் வந்து நல்லா தெரியுது. பால் புட்டி பாயாசம்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி இதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸுக்கு தராங்க. அந்த பால் பாயாசம் பார்த்தீங்களா, சேமியா போட்ட பால் பாயாசம். ஸோ நல்லா பாலை நல்லா சூடாக காய்ச்சி அதில் பாயாசம் போட்டு தருவாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் எப்படி இதுன்னு பார்த்தலாம். அந்த பன்னீர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. கசகசா அல்வான்னு ஒன்று வச்சுருக்காங்க. கசகசாலாம் சேர்த்து இது ஒரு அல்வா இது. ஸோ அல்வா எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இந்த ஆப்பிளும் ப்ளஸ் அந்த இது ஒரு ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்வீட்டு சூப்பராக இருக்குது. 30 ரூபான்னு சார்ஜஸ் பண்ணுறாங்க. பத்து டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. அந்த கசகசா ஃப்ளேவரோட ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற ஃபீல் சரியாக கொடுக்குது. மஸ்ட்டு ட்ரை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு குர்பானி கா மித்தான்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது நான் இந்த இடத்துல ட்ரை பண்ணதில்லை, இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதுதான் குர்பானி கா மித்தான்ட்டு 30 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. கசகசா அல்வா வந்து 50 ருபீஸு 50 கொடுத்துட்ருக்காங்க. பால்குட்டி வந்து 50 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பைட் போயிடலாம். என்ன ஃப்ரூட் அது? என்ன ஃப்ரூட்டு? குர்பானி கா மித்தான்றது நான் ஸ்வீட்டு குலோப்ஜான் மாதிரி இருக்கிறோம் பார்த்தா ஆப்ரிக்கா ஃப்ரூட்டுன்ட்டு. ஸோ அதை வந்து எடுத்து அது ஜூஸ் எடுத்து இந்த எசன்ஸ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட நல்லா புளிப்பாக ஸ்வீட்டாக செம்மையாக இருக்குது. அவங்ககிட்ட இருக்க சைடிஷாக இருக்கட்டும் சரி, பிரியாணியாக இருக்கட்டும் சரி, வந்து சாப்பிட்றதுக்கு வர்த்தாக இருக்கணும்னா சரியான வறுத்து வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடையோட லொக்கேஷனை நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டாலே வந்துடும். ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் பிஃபோராக ஒரு 11 o'clock அந்த டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் டோக்கன் வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் கூட்டம் நிற்கும். சிக்கனும் சரி மட்டனும் சரி இவங்க வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுக்கணும், கம்மியான ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வறுத்துனா கண்டிப்பாக வறுத்து வெயிட் பண்ணி சாப்பிட்டு போங்க. டேஸ்ட் வைஸ் எல்லாமே பக்கா. நீங்கள் அண்ணா நகர் சைடில் இருந்தாலும் சரி, இல்லை அண்ணா நகர் வந்து சாப்பிட்னா சரி, இந்த பிரியாணி ஒரு டாப் நாச்னே சொல்லலாம். இதே மாதிரி ஏதாவது கடை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. சாப்பிடுவது எப்படி சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்களை ஐடியா பண்ணி டாட்டா பை பை.